ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் லாஸ்ட் வீக் காமிச்ச மாதிரியே இந்த வீக்கும் உங்களுக்கு என்னோடய கார்டனில் இருக்கிற பூச்செடிகளை காமிக்கிறேன். வாங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், இவங்க பேர் தான் ஹைட்ரோஜினஸ். இன்னும் இவங்க ரொம்ப அழகாக பந்து மாதிரி வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப குட்டி. லாஸ்ட் இயர் தான் வச்சேன். ஸோ இந்த இயர் இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் இன்னும் சூப்பராக வருவாங்க. இதுலேயும் ரொம்ப அழகான பூ வருங்க. ஒன்ஸ் அது ப்ளூம் ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டெய்லி லீஸ் இவங்க தான். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்காங்கல்ல. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பேட்டர்ன் இருக்கும், இது பிளெயினாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களும் லில்லி தான். மலர்ந்தோன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த செடியும் அப்படி தாங்க, படுத்துருவாங்க அப்படியே, செடியே நிற்க மாட்டாங்க. இவங்க பாருங்கள், இவங்களெல்லாம் பாட்டில் வச்சுருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. இன்னும் சீசன் வரும்போது மிட் சம்மரில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. இந்த பூ பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதோட பேர் கிளமேட்டிஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு கொடி. இதில் 2 கலர் இருக்குது என்கிட்ட. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஏதோ காட்டு செடிங்க, அதை பறிக்கவே எனக்கு மனசு வரல. இது ஒரு வீடு, என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. நான் அப்படியே விட்டுட்டேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் லில்லி. இது மலர்ந்தோன்னே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இன்னொரு வகையான டெய்ஸி. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு குத்துச்செடியில் ஃபுல்லாக அழகாக இருக்கும். இது கேண்டுலான்னு சொல்லுவாங்க, கெலாண்டுலான்னு சொல்லுவாங்க இந்த பூக்களை. இது மேரிகோல்டு, சாமந்தி பூ இருக்கு இல்லைங்களா, அந்த வகையை சார்ந்த ஒரு செடி தான். இது ரொம்ப மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த செடிக்கு. இதோட பூக்களோட இதழ்களை நம்ம டீ போட்டு குடிக்கலாம். இது ஈவன் ஸ்கின் டிசீஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பூவோட இதழ்கள். அதுக்கப்புறமா இந்த இலைகள் கூட ஏதோ மருத்துவ குணம் இருக்குன்றாங்க. பட் எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியாது. பட் இது ரொம்ப ஆரோக்கியமான இது ஒரு ஹெல்தியான டீ போடலாம் இதில். இந்த செடி பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. இது என்னன்னே எனக்கு தெரியாது. பட் இது பேக்யார்டில் வந்துச்சு, நான் வெட்டலை, அப்படியே விட்டுட்டேன். என்னை விட இப்போது டாலாக இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் பூ இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. என்னோட உயரமாக இருக்குது பாருங்கள். இந்த பூக்கு பேர் பட்டர்ஃப்ளை பூ. இது ஒரு பெரிய மரமாக வரும், பட்டர்ஃப்ளை ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் இயர் வெட்டி விட்டதுனால இப்படி இருக்குது. இருந்தாலும் நல்லா அழகாக தளைஞ்சு வந்திருக்காங்க. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பியூட்டிஃபுல்லாக இல்லை? இந்த லாவெண்டர் புஷ் சுற்றி நான் மேரிகோல்டு வச்சுருக்கேன். இந்த 2 கலரும் பயங்கர கான்ட்ராஸ்டாக பார்க்கவே அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்கள் ஒரு பீ. இது நான் வளர்த்துலைங்க, இது இங்கேயே இருக்கிற ஒரு செடி. இந்த புல்லில் வளர்ந்துருக்கிற இதெல்லாம் க்ளோவர்னு சொல்லுவாங்க. இந்த செடியை கீழே அப்படியே தரையோடு படர்ந்துருக்கும். அதில் ஒரு பூ தான் இந்த பூ. அதுவே வளர்ந்தது. நான் அங்கே ஒரு லில்லி காமிச்சேன் இல்லைங்களா, அந்த லில்லி தான் இதுவும். இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி தான் அங்கே இருக்கிறதும் வரும். நம்ம பாட்டில் இருக்கிற சாமந்தி பூ எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு கை அளவுக்கு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள்.